கரிசலிலே களையெடுக்கும் பெண்மையிலே காண கரிசலிலே களையெடுக்கும் பெண்மையிலே நீல கருங்குயிலே நீ கட்டுமா போகட்டுமா நீல கருங்குயிலே நீ கட்டுமா போகட்டுமா. தொப்பையா ஏனுங்க பண்ணாடி ஏண்டா 2000 ரூபாய்க்கு வேட்டி 2000 ரூபாய்க்கு சட்டை ஏண்டா பட்டாப்பட்டி ஒரு டசனு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஊர்ல சுத்திட்டு இருக்கிறேன். நம்மளை பத்தி ஊர்ல என்னடா சொல்றாங்க? என்ன பண்ணாடி சொல்றாங்க? தள்ளவேரின்னு சொல்றாங்க. அப்பன் சம்பாரிச்சு வச்சுக்கிறான், மாவன் அழிச்சு தின்னுபிட்டு கூத்தியா வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க. பண்ணாடி சொல்றாங்க. டேய் நாய, நீ சொல்றியா இல்ல ஊர்ல சொல்றாங்களாடா? ஐயோ பண்ணாடி, உன்னை எதுக்கியா நான் அப்படி சொல்ல போறேன்? ஊருக்குள்ளதாயா அப்படி சொல்றாங்க. ஏண்டா அதெல்லாம் விட்றா நாய. ஏண்டா இப்படி வெள்ளையும் சொல்லியுமா வந்துருக்குறான்? எங்கடா ஊர்ல ஒரு கிளவியும் காணா ஒரு குமரியும் காணா. என்ன பண்ணாடி ஊருக்குள்ள ஒரு பொம்பளை காணம்மா? நீ வச்சுக்கிற கூத்தியாவுக்கு நீ ஊருக்குள்ள வரைன்னு சொன்னாவே பொம்பளைங்கெல்லாம் பாவாடைய காணோம் சாக்கிட்ட காணோம்னு எடுத்துக்கிட்டு ஓடிடுறாளுங்க. அப்புறம் எப்படி ஊருக்குள்ள பொம்பளைங்க இருப்பாளுங்க? நீ ஒருத்து போதுடா நாய. பண்ணாடி பண்ணாடி அங்க பாரு, ஒரு ஃபிகர் எப்படி வருதுன்னு மட்டும் பாரு. என்ன வெயில்! யோ பண்ணாடி, இப்ப அடிக்காதுங்களே வெயில். இது ஒரு 60 வருஷ கிளவியாத புடிச்சு கூட. அவளுக்கு எதுக்கு நான் பிடிக்கிறேன்? சில்லுக்கு குறைச்சு விட்டாங்களா? அப்புறம் அம்மனி ஊருக்கு புதுசா? ஆமா, நான் ஊருக்கு புதுசுதான். அந்த ராஸ்குட்டி டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட நரசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அதான் இந்த ஊர்லாம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஓ, நீ நர்ஸா? ஐயோ, என்னையாச்சு? எங்க வலிக்குறீங்களா? இந்த ஆரம்பிச்சிட்டால இவன் வச்சுக்கிற கூத்தியாவுக்கு ஒரு வாயமோட இனிமேல அவ பாடு திண்டாட்டம் தான். யோ, நீ வேணும் நடிக்கிறியா? தள்ளி போயா சைடு. இந்த சுகுணா பொல்லாதவ என்ன? ஓ, பேரு சுகுணாவா? ஆமா, சுகுணாதா. என் பேரு கொண்டாமுத்து கவுண்டா. என்ன கொண்டமுத்து கவுண்டரா? பாத்தியா, உன் பேரை மாத்தி சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் ரொம்ப அசிங்கமா போயிடும். பண்ணாடி பண்ணாடி, எனக்கு ஒரு சந்தேகம். அது என்ன? உனக்கு என்னடா சந்தேகம்? அது என்ன பண்ணாடி ஒரு எழுத்து மாத்தி சொன்னா அசிங்கமா போறதுக்கு? வேடா தங்க வா. அது எப்பறா தங்க? அந்த உனக்கு மட்டும் இல்ல ஆசனை வருது. ஆசனை அது நான் படிச்ச டீச்சரும் அப்ப அவனவே கேளுடா. ஐயோ, பாய், அவர் எதுக்கு இப்படி எட்டு வச்ச? அவுரா டேய் தொப்ப அவுராமா. உனக்கு கிடைச்ச மரியாதை பாடுறா நாய. யோ தூரப்போ. இப்ப ஐயாவுக்கு சும்மா மப்பு ஏறி போச்சு. யோ, இன்னையும் உன் பேர் தொப்பையன் கிப்பையன் நல்லாவே அசிங்கமா இருக்கு. யோ இங்க வா. இந்த பொண்ணு முன்னாடி என்னை தொப்பையன் கிப்பையன்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டேன். என் மானமே போச்சு. இப்பேற்பட்ட ஃபிகர் முன்னாடி என்னை தொப்பையன்னு கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி இப்போ என் ப்ரெஸ்டீஜ் என்னத்துக்கு ஆகிறது? உனக்கு என்னடா பிரசித்தி போட மாட்டுறது? அந்த நாய
எங்க மாமியாட்டு 4 வடை பிடிக்கிட்டு ஓடுற நாய் தானா நீங்க? உனக்கு என்னடா பெர்சிஸ் போட்டு மாட்டுது? தொடரா சிக்கனா இந்த ஊர்ல சந்து பொந்து தான் அந்த சித்தாசிரமலையே கையாளுதுதான். நான் கூட்டிட்டு போய் காட்டுறவா. சரி வா தங்க போலாம். எங்க போலாம் தப்பு? நான் வரட்டுமா? ஐயோ, டச்சு பண்ணிட்டு போறாளே. இவளை மடக்கிறது ஈஸியா இருக்கும் போலயே. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா? தும்பப்பூவு மல்லு வேட்டி தொடகேரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வாரவுரே வழுவிடுங்க நேரமாச்சு. அப்படி போடு. சுத்துதுக்கு இருக்கு உன் இடுப்பு கொசுவத்துல சூட்சுமம் இருக்கு. நீ நெடுஞ்சு போகையில நெஞ்சில சுழுக்கு. என் கூட வந்து குச்சுக்குள்ளே ஒட்டிக்க மாமா. கூதலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்திக்க மாமா. உன் கண்ணு வந்து பழம் காய்ச்சலுக்கு கொஞ்சம் பழம் மூடிக்காத திங்காம பின்னடிக்காத. தள்ளி நிற்காத மனச செல்லி வைக்காத. அடியே பஞ்சு முட்டாய் சீல கட்டி பத்து வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா உள்ள? அம்மாடி யப்பா அடி அத்தே. ஓராஞ்சாரம் பார்த்து ஒதுங்கணும் பதமா, பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சுகமா, மெல்ல லாவகமாவும் முதுக தேய்க்கணும் எதமா. கம்மங்காட்டு மூலையில கள்ளன போல நான் ஒத்தையிலதான் வருவேன் ஒன்னன போல. அடி மந்த காட்டு ஓரத்துல மத்தியான நேரத்துல காத்திருக்கட்டா தினமும் காத்திருக்கட்டா. வெள்ள சோள சோறு வச்சு காண பூவையல் அரைச்சி ஊட்டி விடட்டா உனக்கு ஊட்டி விடட்டா. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா?
தும்பப்பூவு மல்லு வெட்டி தொடகேரிய ஏத்தி கட்டி வம்பு பண்ண வார ஊரே வழுவிடுங்க நேரமாச்சே. இவ்வுலகை காக்கும் பரம்பொருளே, எங்கள் குலதெய்வமே அக்னி வீரா, இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் எந்த நோய் நொடி வராமல் எந்த குறை இல்லாமல் இதாப்பா பார்த்துக்கணும். ஊர் செழிக்க ஒத்த மழை பெய்யணும், நாடு செழிக்க நல்ல மழை பெய்யணும், பட்டி பெருகி பால் பொங்கி வழிந்து ஓடணும் அப்பனே அக்னி வீரா. என்ன லட்சுமி, பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எங்கே நம்ம சம்மந்தி வீட்டார்ல வரேன்னு சொன்னாங்க, என்ன காணா? ஏண்டா சின்னவா கூப்பிட்டு வந்தியாடா? அப்பா அவங்கள குடும்பத்தோட வர சொல்லிட்டு வந்திருக்கேன்ப்பா. கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன்பா. அது இருக்கட்டும். டேய் சிவா, என்ன யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது? அது ஒன்றும் இல்லைண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதா சொன்னாங்க. அதான் என்ன காணமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேண்ணா. டே 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 உண்மையை சொல்கிறா. பாய் ஃப்ரெண்ட்ஸா இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? போங்கண்ணே, சும்மா விளையாடாதீங்கண்ணா. வாங்க சம்மதி, வாங்க 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 வரேன் 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 வரேன். அப்பா என் மருமகங்க வந்துட்டாங்க. இனிமே எனக்கு பொங்கல் வைக்கிற வேலை மிச்சம். அத்தை, நீங்க கவலையே படாதீங்க அத்தை. இனிமேட்டு நான் இருக்கேன்ல, உங்களை மகாராணி மாதிரி உட்கார வச்சு நான் பார்த்துக்கிறேன். என் மருமக எப்படா வருவான்னு என் பையன் பெரியவ வழியவே பார்த்துட்டு இருந்தான். சரி சரி, அதான் என் மருமகளே வந்தாச்சுல்ல. டேய் பெரியவனே, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் நம்ம கோயிலில் சுற்றி காட்டு. நீயும் போடா சிவா, அந்த ராட்டின தூரியெல்லாம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு எது வேணுமோ வாங்கி கொடு. ஆ போ. சிவா, நான் இங்கே இருக்கேன், என்னை மட்டும் வந்து கூட்டிகிட்டு போவா. வணக்கம்யா. ஐயா வாங்க வாங்க வாங்க. சரிங்க, பூச்சி டைம் ஆச்சு. சீக்கிரம் முச்சியமைக்க பரிவட்டத்தை கட்டுங்க. இருங்க ஐயா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் மூத்த பையன் பெரியவனாக இருக்கிறதுனால இந்த பரிவட்டத்தையில் என் பையனுக்கே கட்டிடுங்களே. என்னப்பா சொல்கிறீங்க? நீங்கள் இருக்கும்போது எனக்கா? வேண்டாம்ப்பா, இந்த மரியாதைலாம் உங்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். நான் வேணா திருவிழா நிகழ்ச்சியெல்லாம் தலைமை ஏற்று பண்ணுறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, இதை மட்டும் நீங்கள் எடுத்துங்கப்பா. ஆமாங்க ஐயா, உங்களுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கும். நீங்களே ஏற்றுங்க. கவுண்டரை சீக்கிரம் ஐயாவுக்கு பரிவட்டத்தை கட்டுங்க. தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அடலி தங்க கட்டி சிங்க குட்டி ஓம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கர
பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்காரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுன்னா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் உன் பேரையா. நீ ஒட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா. நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான். நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தான். ஒட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்சி சிங்க குச்சி பேர சொல்லும் பட்டி தொட்டி. ஏங்க உங்களை காணுன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடானா இப்படி தனிமையில் வந்து உட்காந்துருக்கீங்க? இங்கே பாருங்க, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பேசாமல் போங்க. ஏங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? நேற்று திருவிழாக்கு கோயிலுக்கு வந்து பொண்ணுங்கிட்டலாம் நீங்கள் ஈனு பழையடிச்சிட்டு பேசல. ஓ அதுவா? ஏங்க தெரிஞ்சவங்ககிட்ட பேசுறது தப்புங்களா என்ன? தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுறதுதான் தப்பு. ஹலோ சிவா. ரவி வாடா. யாரா அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிட்டுக்கிறீங்க? இவங்க என் அண்ணியோட தங்கச்சி ரேகாடா. அவங்க அப்படியா? என் பேர் ரவிங்க, சிவாவோட ஃப்ரெண்டு. ஆமாம், உங்கள் பேர் என்னங்க? அட ரவி, அவங்க பேர் தெரியாதுடா. பரவாயில்ல சிவா, அவங்க சொல்லட்டும். டேய் அது இல்லைடா, அவங்க பேர் அவங்களுக்கே தெரியாதான்டா. என்னடா குழப்பற? இங்கே பாருங்க, யாருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம். என் பேர் ரேகா. ரேகாவா? ரொம்ப பொருத்தமான பேருங்க. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருங்க. அண்ணன் எனக்கு காரணம் தேடுவார். அப்போ நான் போயிட்டு வரேன் சிவா. சரிடா ரவி. ஏங்க உங்கள் பேர் என்கிட்ட தெரியாதுன்னு தானே சொன்னீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓ, நீங்கள் மட்டும் விளையாட்டுக்கு என்ன வேணால் சொல்லலாம், நான் மற்றவங்க கூட பேசுறது மட்டும் தப்பு. இங்கே பாருங்க, மற்றவங்க கிட்ட பேசலாம், ஆனால் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் தான் சிரிச்சு சிரிச்சு பேசணும்னு சொல்கிறேன். ஏய் சிவா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இது தப்பா? ஏங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்லாதீங்க. வாங்க, வீட்டில் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, போகலாம்.
சிவா, இங்க பாரு, நான் நிஜமாவே சொல்றேன். இனிமே என்ன தவிர வேற எவளையாவது பார்த்து வழிஞ்ச கொன்றுவேன். போ. முதலாளி, டேய், நான் இங்கே தான்டா இருக்கிறேன், கண்ணு தெரியலையா? ஏண்டா பாண்டியா, நம்ம புரோக்கரை பார்க்க சொன்னேன், பார்த்துட்டு வந்துட்டியா? பார்த்த முதலாளி, நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் புரோக்கர்கிட்ட சொன்னேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து பொண்ணுங்க ஜாதகத்தோட உங்களை பார்க்கறேன்னு சொன்னாரு. அண்ணே, டேய் பாண்டியா, என்ன 2 பேரும் பொண்ணு ஜாதகம்னு பேசிட்டு இருக்கிறீங்க? அது வேற ஒன்றுமில்ல ரவி, நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிற விஷயமா நம்ம ஜோசிகாரர்கிட்ட போய் நம்ம ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னேன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முதல்ல தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாரு. அதான் உடனே உனக்கு ஒரு பாண்டியங்கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன். அண்ணே, நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். பொண்ணு ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். என்னடா சொல்கிற? பொண்ணை நீயே பார்த்துட்டியா? பொண்ணு எந்த ஊருடா? நம்ம ஊர் ஆறுமுகத்தோட பொண்ணு தானே. கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த பொண்ணை தான் செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆறுமுகத்தோட பொண்ணா? ஆறுமுகத்தோட பொண்ணுக்கு தாண்டா கல்யாணம்னு சொன்னாங்களேடா. ஆமாங்கண்ணே, நான் விரும்புறது அவரோட இளைய பொண்ணு ரேகாவை. நீங்கள் தானே எப்படியாவது எங்களை ஒன்று சேர்த்து வைக்கணும். சரி விடு, இந்த அண்ணங்கிட்ட சொல்லிட்டீல, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. சரிங்கண்ணே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன முதலாளி, நீங்க ஒரு ரூட்டு போட்டா உங்க தம்பி ஒரு ரூட்டு போறாரு. டே பாண்டியா, யார் எந்த ரூட்ல போனா என்னடா? போய் சேர வேண்டிய ரூட்டே ஒன்று தானே. முதல்ல ஒன்ன பாப்போம், மற்றதுல அப்புறம் பேசிக்கும்டா. சரி வாடா, மூடு அப்செட் ஆயிருச்சு. ஒரு பாட்டை ஒன்று குத்துனாதான் நல்லா கிளு கிளுன்னு இருக்கும். வா.
கட்டி போல மூடு. ஏப்பா இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்கள இருந்து சாப்பிட்டு போங்கப்பா. வாங்க சார், பந்தி ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிட்டு போயிடலாம். வாங்க வாங்க போகலாம். அடிக்குது உயிர் தட்டி தீரக்குது ரெக்க கட்டி பறக்குது கட்டி பறக்குதுமா இருமனம் விட்டு விட்டு துடிக்குது விண்ணை தொட்டு மிதக்குது வெக்கம் விட்டு இணைந்ததம்மா தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். என்னது இந்த நாணம் மெல்ல கொல்லுது என்னத்தான். தொட்டது இப்ப போதும் மட மத்தது இப்பதான். ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி. ஐயா முகம் பார்த்து என் கண்ணே கண்ணாடி. தந்தன தை மாசம் அது தந்தது ஒன்னத்தான். சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இப்பதான். நீ சொல். என் காதல் என்னும் பூச வாய் சொன்னதென்ன நீ சொல். அந்த நேரம் என்ன பேச அறியாது போனே நீ சொல். ஒரு போதும் அறியாமல் என் திருடிய ரகசியம் நீயே சொல். இனி என்ன நான் செய்ய இதழோரம் சொல்வாயா. இடைவேளை நீ தந்து இமை தூங்க செல்வாயா. தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். சந்தன மல்லி வாசம் தேன் சிந்தது இப்பதான். சொந்தம் ஈரே ஜன்மங்கள். உன் வார்த்தை இது போதும் வேண்டாமே சொர்க்கங்கள். தந்தன தை மாசம் அது தந்தது உன்னத்தான். சந்தன மல்லி வாசம் தென் சிந்தது இப்பதான். என்னது இந்த நாணம் மெல்ல கொல்லுது என்னத்தான். தொட்டது இப்ப போதும் மட மத்தது இப்பதான். ஆத்தாடி என் நெஞ்சில் காத்தாடி. ஐயா முகம் பார்த்து என் கண்
கண்ணாடி. வேற மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அப்படியா? அவனுக்கு அல்லாட்ட கலவு தான் கரைச்சி ஊத்து. முதல்ல அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்தபோது அதை தான் கரைச்சி ஊத்துனேன். வாங்க வாங்க பண்ணாடி, ஏன் பண்ணாடி இப்படி நெளிஞ்சுக்கிட்டு வர? அது ஒண்ணுமில்லைங்க டாக்டர், மாடிப்படியிலிருந்து கீழே வந்துட்டேன். ஆடா பண்ணாடி, ஏன் இப்படி பொய்ய சொல்ற? அது ஒன்றும் இல்லை டாக்டர், உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, இவர் டீ கடையில் உட்காந்து டீ குடிக்க ஆப்போசிட்ல டீச்சர் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திட்டு இருந்தது. அந்த டீச்சர் குழந்தைங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சு, பூனை எதை குடிக்கும்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குழந்தைங்க எல்லாம் திருன்னு முழிக்க, நம்ம பண்ணாடியோ டீ கடையில் வந்தவர் எந்திரிச்சு நடுன்னு போய் குழந்தைங்களை பார்த்து பூனை எதை குடிக்கும், டீச்சரு பாலை குடிக்கும்னு சொல்ல. சும்மா இருக்குமா அந்த டீச்சரு, சும்மா விட்டு வெளுத்துது பாரு. அப்புறம் என்ன, பண்ணாடி இடுப்பையும் காலையும் முறிச்சு விட்டுருச்சு. அதுதான் பண்ணாடி இந்த நின்றாரு. இப்போ சந்தோஷமாட நாயா உனக்கு? பண்ணாடி டீச்சர் அடி பண்ணாம என்ன பண்ணுவா? டீச்சருங்க வார்த்தைய பின்னாடி சொல்லாம முன்னாடி சொல்லி இப்படி மாட்டிட்டியே பண்ணாடி. சரி பா, நான் ஒரு ஊசி போட சரி பண்ணுறேன். சரி, உனக்கு கவர்ச்சியான ஊசி வேணுமா இல்லை கவர்ச்சி இல்லாத ஊசி வேணுமா? அது என்ன டாக்டர், கவர்ச்சியான ஊசி கவர்ச்சி இல்லைன்னா ஊசி? பண்ணாடி கவர்ச்சியான ஊசினா நம்ம சகிலா ஊசி, நமிதா ஊசி, அப்புறம் சிலுக்கு ஊசி, இந்த மாதிரி என்கிட்ட நிறைய கை ஊசிக்குது பண்ணாடி. இன்னொன்று, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு பண்ணாடி. டாக்டர், அப்படின்னா அந்த ஊசியை முத எனக்கு போடுறீங்களா? போட்டா போகுது. நான் நல்லா பண்ணுறேடா. உனக்கு என்னடா நோக்காடு, நல்லா தான்டா இருக்கிற. ஏன்டா நல்லா தான்டா இருக்கிற, என்ன தாண்டா கீழே தள்ளிக்கிற போல் நிற்க. டாக்டர், முதல்ல எனக்கு ஒரு ஊசி போடுங்க டாக்டர். சரி, பொம்பளைங்க தான் சீலை ஜாக்கெட்டுக்கு தான் கவர் பேர் வைப்பாங்களா? நான் ஊசிக்கு வச்சிருக்கேன். இதில் என்ன வித்தியாசம்னா, எந்த நடிகை நீ ஊசி போடுறியோ அந்த நடிகை நைட்டு கனவுல வந்து டான்ஸ் ஆடுவா. அது போயிடுச்சு டாக்டர். அப்படின்னா எனக்கு ஒரு நமிதா ஊசி போடுங்க டாக்டர். அந்த நமிதா ஊசி எடுத்துட்டு வா. திரும்ப பண்ணாடி. டாக்டர், எங்க பட்டக்காரங்களோட குடும்பத்துக்கு டாக்டர் போட்டா ஊசி கேட்காது. அந்த நர்ஸுக்கு போட்டா தான் எங்களுக்கு ஊசி கேட்கும். ஏன் நாங்க ஊத்துனா அந்த பொச்சில் ஊசி ஏறாதா? டாக்டர், அப்படி இல்லைங்க. நர்ஸுங்க ஊசி போட்டா குத்துறதும் தெரியாது, புடிக்கிறதும் தெரியாது டாக்டர். சரி சுகுணா, இந்த ஆளுக்கு நீயே ஊசி போட்டு வா. சரிங்க டாக்டர். யோ, கையை காட்டியா? நர்ஸ், எங்களுக்கு கையில போட்டா கேட்காது. வேற எங்க போறதா? இங்க போட்டாதான் கேட்கும். சரி, திரும்ப. யோ, யோ, என்னையா முணுமுணுத்துட்டு இருக்கற? நான் முன்னங்குறேன், நீ தொட்ட தான் நான் முன்னங்குறேன். இப்படி ஆட்டிட்டே இருந்தா ஊசி வேற பக்கம் சொருவிட்டா பாத்துக்கோ. வேண்டாம், 10 போடுங்க, 10 போடுங்க. இன்னைக்கு நமிதாலோட அப்படியே கிளு தான்
சுகுணா சுகுணா ஆ எனக்கும் ஒரு 2 நாளாக தலைவலியாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊசி இருந்ததுன்னா கொண்டு வந்து போட்டுவிட. சரி சரி ஊசி போடுறேன். ஆமா உனக்கு என்ன அன்னைக்கு ஊசி வேணும்? நான் என்ன என் பண்ணாடி மாதிரி ரசனை கட்டாளா? நான் பார்க்கறது எல்லாமே மலையாள படம் தான் சரியா? அந்த சகிலா ஊசி இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து போட்டுவிடு. நான் என்னமோ எப்படி நான் சொன்னேன், கேனை நாட்டமே இருந்துக்கிட்டு நல்ல விவரமா தாயா இருக்க. என்னை பற்றி என்ன நினச்ச? ஆ, நீ மட்டும் இன்னைக்கு அந்த சகிலா ஊசியை போடு. சகிலாவை நினச்சிக்கிட்டு உன்னை என்ன இணுங்குறன்னு மட்டும் பாரு. இன்னும் கூட மாப்பிள்ள இன்னுங்குவேன். சுகுணா அந்த கோணூசி எடுத்துட்டு வா, உனக்கு பொச்சிலேயே ஒரு போடு போடுறேன். சொன்னபடி கேட்பானுங்க. கோணூசியா? நான் அப்பவே நினைச்சையா நீ ஒரிஜினல் டாக்டரா டுபாக்கூர் டாக்டரான்னு. என்ன ஆளா விடுடா சாமி. யாரு? கவுன்சிலர் தம்பிங்களா? சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்களை பார்க்க வந்துருப்பேனே. அது ஒன்றும் இல்லை ஆறுமுகம், ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். என்னங்க அப்படி சந்தோஷமான விஷயம்? உங்கள் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு. உண்மையாங்களா? சந்தோஷமான விஷயம். நீங்கள் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சிங்களா? ஆமாம் ஆறுமுகம், நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நீங்கள் நான் நினச்ச மாதிரியே வேலை நல்லபடியாக கிடைச்சிருச்சு. தம்பி, இதுக்கு உங்கள் முழு முயற்சி தான் காரணம். ஆறுமுகம், அது என் முழு முயற்சி இருந்தாலும் அது அந்த கடவுளுடைய அனுகிரகம் தான் எல்லா வேலைக்கும் உதவுச்சு. ஆறுமுகம், உங்கள் மாப்பிள்ளைய நாளைக்கே வந்து பார்க்க சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி தரேன். அப்போ நான் வரேங்க. சரிங்க. வந்ததுலேருந்து என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்னங்க அர்த்தம்? இல்லை சிவா, எப்பயும் லுங்கி கட்டிட்டு இருக்க நீ இப்போ ஃபேன் ஷர்ட்டில் எப்படி இருக்கன்னு பார்த்தேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா? சு. அட ஏங்க நீங்கள் வேற, நீங்கள் ஆசைப்பட்டதுனால தான் இந்த ஃபேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாத்தையும் போட்டுட்டு வந்தேன். இதை போட்டதுலேருந்து ஒரே கசகசன்னு இருக்குதுங்க. இதை எப்படா கழட்டி போட்டு எரியுன்ட்டு இருக்குங்க. சரிங்க, வந்த விஷயத்த சொல்லுங்க. எங்க மேஸ்திரி முருகேசனை வேற என்னை தேடிக்கிட்டே இருப்பார். ஏன் சிவா, என்னை பார்த்துட்டே இருக்கணும், என் கூட பேசிகிட்டே இருக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? இருக்குதாங்க, ஆனால் அதுக்கான தகுதி தான் என்கிட்ட இல்லையே. இங்கே பாரு சிவா, நான் உன்னோட தகுதியை பார்த்து உன்னை காதலிக்கல, உன்னோட தங்கமான மனசு பார்த்து தான் காதலிக்கிறேன். அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தாங்க ஒத்து வரும். நிஜ வாழ்க்கையில் நிச்சயம் ஒத்து வராது. உங்களோட படிப்புக்கும் வசதிக்கும் என்னை விட ஒரு நல்ல படித்த மாப்பிள்ளையா உங்களுக்கு கிடைப்பாருங்க. சிவா, உன்னை விட நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. ஆனால் ஒன்று மாதிரி அன்பானவங்க கிடைப்பாங்களா? சொல்லு பார்க்கலாம். ஹலோ சிவா. ரவி, வாடா ரவி. ரேகா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருந்தேன். நீங்களே எங்கே இருக்கீங்க? என்கிட்ட பேசுகிற அளவுக்கு அப்படின்னு முக்கியமான விஷயம்? அது வேற ஒன்றும் இல்லைங்க. நான் எப்போ உங்களை பார்த்தனோ அப்போவே என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். கல்யாணம் ஒன்று செஞ்சுக்கிட்டா அது உங்களை தான்னு முடிவு பண்ணிட்டேன். ரவி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என் மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம்? உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் என்னதான் சொன்னாலும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க. எந்த முடிவும் நாம் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள். அப்போது நான் போயிட்டு வரேங்க. சிவா. சரிடா ரவி. பார்த்தீங்களா, நீங்கள் முழுசாக பேசி முடிக்கிறதுக்குள்ள
ரவி உங்களை விரும்புகிறதா சொல்லிட்டு போகிறான். இப்படிதாங்க நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சதே இல்லை. அதனால தான் என்னவோ நான் ஆசைப்படுறதே விட்டுட்டேன். நீங்கள் ரவியை கட்டிக்கிறதாங்க சரி. சிவா. ஆமாங்க, ரவி நிறைய படிச்சிருக்கான். அவங்கிட்ட காரு பைக்கு வீடுன்னு எல்லாம் இருக்குது. ஆனால் என்கிட்ட பழைய சைக்கிளும் இந்த கிழிஞ்ச லுங்கியும் போல தானே இருக்குது. இங்கே பார் சிவா, கார்லேயும் பைக்லேயும் நான் போடணும்னு ஆசைப்படல. பழைய சைக்கிளாக இருந்தாலும் அது உன் கூட தான் போடணும்னு நினைக்கிறேன். உன் கூட தான் வாழணும்னு முடிவே பண்ணிட்டேன். சிவா, ஐ லவ் யூ சிவா. பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. கம்பங்கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்ந்து போல கண்ட போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. நாக்குல முக்கையே தொட்டவ நானடி, பார்வையால் உசுரையே தொட்டவ நீயடி. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. நெல்ல போல அவசரமா சமைச்ச ஐத்த மக பஞ்சத்துக்கு ஆதாரமா அமைச்ச. தீ போட்ட பூனை போல காலை சுத்தி குழஞ்ச பாவம் இன்ன நீதி விட்டா கல்லு போட துணிஞ்ச. சொந்தக்கார நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா. கண்ணன் தொடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா. இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா. வயசுக்கு வந்த பூ ஆசையே பேசுவா. வண்டுக்கும் பூவுக்கும் சண்டையா சத்தமா. தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நான் தாவணி போட்டுக்க மாலையும் சூடவில்லை. அம்மாக்குள்ள ஒத்த மரம் அங்கே போவோம் மாமா. கம்மா தண்ணி ஒத்தும் போது திரும்பிடுவோம் மாமா. நீச்சல் எல்லாம் சொல்லித்தாரே நீயும் கொஞ்சம் வாமா. அங்கே இங்கே கைப்படும் சொல்லிப்புட்டேன் ஆமா. நிலக்கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. புரட்டி போட்டு அடிக்காம ஆமை ஓடு உடையாது. போக போக மாமனுக்கு புத்தி மாறுது.
லட்சுமி யாரும் இல்ல. கம்பங்கூழில் போட்ட உப்பு அஞ்சி எல்லாம் சேர்த்தல் போல கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. மாமனே மாமனே உங்கிட்ட பூமிக்கும் இருக்கும் சண்டையா சத்தமா. கவிதா, அப்பாவும் அம்மாவும் கவுண்டர் பார்த்துட்டு வரணும்னு போனாங்க. இன்னும் வரல. எனக்கு வேற டைம் ஆகிட்டே இருக்கு. சரி, நீ ஒன்று பண்ணு, அவங்க வந்தாங்கன்னா நான் வேலை விஷயமா வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு. சரிங்க, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. சரி கவிதா. எனக்கு ஒரு நிமிஷம். உங்களுக்காக அப்பா வீட்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, கொஞ்சம் அவரையும் பார்த்துருங்க. சரி கவிதா, சரி நான் பார்த்துட்டு வரேன். பார்த்து போங்க. ஐயோ, கிச்சனில் வேலை பார்த்துட்டு இவர் கூப்பிட்டதுல எல்லாம் மறந்துடுச்சு. என்னங்க இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் குடிக்க. லட்சுமி கொஞ்சம் பொறுமா. வீட்டில் மருமக இருக்கும்போது இன்னும் சின்ன பிள்ளையாட்டியே எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு இருந்தே எப்படிமா? இது கொஞ்சம் பொறு. மருமகிட்ட காபி தண்ணி கேட்டால் டீ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும் இல்லையா? இருமா, கூப்பிட்றேன். கவிதா, கவிதா. கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, கவுண்டர் வீட்டு வரைக்கும் போயிருந்தான். கொஞ்சம் கலப்பாக இருக்குது, குடிக்க காபி போட்டு வரையாம்மா? என்னது, காஃபி வேணுமா? இந்த வீட்டை பார்த்தீங்களா? ஃபுல்லாக ஒட்டடை. காலையிலேருந்து நானும் இந்த ஒட்டடை அடித்து இந்த வீட்டு வேலையை முடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. வந்த உடனே காஃபி வேணுமா? எங்க மாமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். அத்தையும் சும்மா தானே இருக்காங்க, ஏன் அவங்கள காஃபி போட சொல்லலாம்ல? ஏமா, இப்போ நாங்கள் என்ன தப்பாக கேட்டோம்? காஃபி தானே கேட்டோம், அதுக்கே நீ இவ்வளோ கோவப்படுற? அப்படித்தான் கோவப்படுவேன். இங்க பாருங்க, நீங்க கேட்டதெல்லாம் கேட்ட வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் செஞ்சுக்கணும். தப்புதாம்மா, தப்புதான். மருமகளாக நினைக்க வேண்டியவளை மகளாக நினைச்சு காஃபி கேட்ட பாரு, அது எங்க தப்புதான். அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடாது. என்கிட்ட வேலை சொன்னீங்க பாருங்க, அப்ப யோசிச்சிருக்கணும். மருமகன் ஒருத்தி வந்துட்டா போதுமே இந்த வீட்டுக்கு, சம்பளம் இல்லாத வேலைக்காரியா எல்லா வேலையும் வாங்கிருக்கேன். என்னங்க, இவ ஏன் இப்படி பேசிட்டு போறா? அப்படி நம்ம என்ன கேட்டுட்டோம்? என்ன செய்கிறது லட்சுமி, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவசர புத்தி இருக்குதே தவிர எதையும் அனுசரித்து போகணுங்கிற மனசு இல்லைம்மா. நாம தான் விட்டு கொடுத்து போகணும். இந்த காலத்து நம்மளாம் கடிதாசி காலத்தில் வாழ்ந்துட்டோமா? அவங்க கம்ப்யூட்டர், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு போன தடவிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, வயசானவன் நாம தாம்மா விட்டு கொடுத்து போகணும். சரி சரி, நீ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாம்மா. ஆறுமுகம், ஆறுமுகம், ஏப்பா ஆறுமுகம், வாங்க வாங்க வாங்க. உங்களை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன செய்யறது ஆறுமுகம்? எல்லாம் ஒரு 5-6 கம்பெனி ஆரம்பிச்சு விட்டேன். எல்லாம் இந்த கம்பெனியை பார்த்துக்கிட்டு எங்கேயும் போகிறது வரதில்லை. அதனால தான் அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். என் தம்பிக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்குது, அதை கேட்டு போகலாம்னு வந்தேன். இதில் நாம் பேச என்னங்க இருக்குது? கட்டிக்கு போகிறவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை செஞ்சுறதா நல்லது. என்ன இப்போ தான் மூத்த பொண்ணோட கல்யாணம், மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கினதுன்னு ஒரு 10 லட்ச ரூபா செலவாகி போச்சுங்க. அதுதான் கொஞ்சம் யோசனை பண்ணுறேன். ஆறுமுகம், நீ அதை பற்றியெல்லாம் எதையும் யோசிக்காதப்பா. என்கிட்ட என்ன பணமா இல்லை? பணத்தை எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன், கல்யாண செலவையும் நான் பார்த்துக்கிறேன். நீ சரின்னு ஒரே ஒரு வார்த்தை சம்மதம்னு சொன்னீங்கன்னா போதும், ஒத்துக்கிறோம். சரிங்க, என் தம்பிக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க முழு சம்மதம். சரிங்க ஆறுமுகம், அப்புறம் நான் போயிட்டு வரட்டுங்களா? கொஞ்சம் இருங்க, டீ சாப்பிட்டு போகலாம். ரேகா, அம்மா ரேகா, டீ கொண்டு வாம்மா.
சரிங்க ஆறுமுகம், அப்புறம் நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அப்பா, யாருப்பா இவங்க? என்ன விஷயமா வந்துட்டு போறாங்க? அம்மா, இவர் நம்ம ஊர் பண்ணையாரோட மூத்த பையன் இவர். அவங்க தம்பிக்கு உன்னை பொண்ணு கட்டிட்டு போறாருமா. அப்பா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு என் மனசில் உனக்கும் ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டா பரவாயில்லன்னு தோணுச்சு. அதுதான் நானும் சம்மதம்னு சொல்லிட்டேன். அது இல்லாமல் அவரோட தம்பிக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சாமாம்மா. அப்பா, அடுத்தவங்களுக்கு பிடிச்சா போதுமா? கட்டிட்டு வாழ போறவன் நான். எனக்கு பிடிக்க வேண்டாமா? என்னமா சொல்ற? உங்க முடிவில் எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்றேன். இங்க பாருங்கப்பா, நான் மாமாவோட தம்பி சிவாவை தான் விரும்புகிறேன். கல்யாணம் ஒன்று பண்ணா அவரை தான் பண்ணுவேன். நல்லா யோசனை பண்ணி தான் சொல்றியாம்மா? நல்லா யோசிச்சு தான்ப்பா சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஏன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. என்ன மாதிரி மன்மதராசா எதுக்கு வருவான்? எல்லாம் வேட்டைக்கு தான். வேட்டைக்கா? என்ன சொல்ற? அடா புள்ள, வேட்டைனா உனக்கு என்னன்னு தெரியாதா? இந்த ஓரமாக உட்காந்துக்கிறானு பாரு எங்கள் ஊர் பொடுசுங்க, அவனுங்களை கேட்டு பாரு. வேட்டைனா சும்மா புட்டு புட்டு வைப்பானுங்க. ஆமாம், இப்போ நீ சும்மா தானே இருக்க? இல்லையே, சீல ஜாக்கெட்லாம் போட்டு தானே இருக்கேன். இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. யோ, இந்த தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏண்டா மணியத்துனா நேரம் கட்ட நேரத்தில் உனக்கு எங்க என்னடா வேலை? ஏ பண்ணாடி, நீ எதுக்கு வந்தையோ அதுக்கு தான் நானும் வந்தேன். ஏய், எனக்கும் ஜுகு நாளுக்கு 1008 உனக்கு இந்த நேரத்தில் என்ன வேலை? போச்சுரா, இந்த கூறு கட்டவன் வேற வந்துட்டான். இதுக்கு மேலே நானும் ஜுகுனாவும் சந்தோஷமா இருக்க முடியாது. கைய அப்புறம் ஜுகுன்னா சொல்லுங்க முத்துப்பாண்டி. ஐயோ ஐயோ ஐயோ, முத்துப்பாண்டின்னு சொல்லிட்டாலே, முத்து கண்ணன்னு சொல்லிட்டாலே. அப்படியே என் 20 வயசு அப்படியே இறங்கி போச்சு, இறங்கி போச்சு. அத்தா வந்திருக்கா, அத்தா வந்திருக்கேன். எங்கடா இருந்து? பூத்தி ஓட்டுல இருந்தா? உண்மையால அத்தா வந்திருக்கேன்டா, அத்தா வந்திருக்கேன். சொல்லுங்க அத்தா, வந்த காரணத்தை சொல்லுங்க அத்தா. பழமலை பக்கத்தில் 10 லட்சம் காவடியான், 10 லட்சம் காவடியான். அந்தியூர் பக்கத்தில் 5 லட்சம் காவடியான், 5 லட்சம் காவடியான். வருமுன்னே சொல்லுவேண்டா, வருமுன்னே சொல்லுவேண்டா. அத்தா, என்ன இந்த மாட்டு எனக்கு மூத்துறதா வந்து அத்தா. எனக்கு இப்பவே கொட்டு சத்தம் வேணுமடா, கொட்டு சத்தம் வேணுமடா. அத்தா, இந்த நேரத்துக்கு கூத்தியா இருக்கிற போன நேரத்தில் இந்நேரத்துக்கு கொட்டு சத்தம் கேட்டா எங்க அத்தா போட்டேன், எங்க போட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதடா. இப்ப மட்டும் எனக்கு கொட்டு சத்தம் கேட்கல, பொம்பளை வாடையே உன் பக்கத்துல வராதுடா. ஐயோ, கல்யாணம் ஆகாதுன்னு சபிச்சு விட்டுருவேன்டா. ஐயோ அத்தா, ஐயோ அத்தா, வந்துட்டேன். அடிடா, அடிடா. அரியங்கருத்திருக்கு, அரியங்கருத்திருக்கு, அரைச்சமாவு வெளுத்திருக்கு. ஆமா அத்தா. மேஞ்சாடு புழக்க போடும், மேஞ்சாடு புழக்க போடும். ஆனா செனையாடு தாண்டா குட்டி போடும். ஆமா
இது வரைக்கும் இந்த மாதிரி சாமி வாக்கு கொடுத்து எனக்கு கேள்விப்படுதே இல்லை சாமி. டேய், இப்படி எடுக்க முடக்கா பேசுனீங்கன்னா ஆத்தா கண்ணை குத்தி விடுவோண்டா, ஆத்தா கண்ணை குத்தி விடுவோண்டா. டேய், ஓலை மேலே மல்லு வேண்டா, சலசலன்னு சத்தம் வரும். உண்டுனா உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உண்டாத்தா, உண்டு 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 உண்டு. சொல்லடா, சொல்லு சாமி. எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. கேளுடா, கேளு. எங்க ஆயா மேல சத்தியமா சொல்றேன், ஆளை மேலதான் மண்ணு மண்டேன், சலச்சலன்னு தான் சத்தம் வந்தது. ஐயோ ஆத்தா, மெட்டாத மெட்டாத. இப்படி எக்கு தப்பா கேள்வி கேட்ட ஆத்தா உன்னை பொட்டநாயா மாறி போன சாபம் விட்டுருவேன்டா, சாபம் விட்டுருவேன். ஐயோ ஆத்தா, வேண்டாம் சாமி வேண்டாம். ஆடா மாத்துங்க, மாடா மாத்துங்க, பொட்டநாயா மட்டும் மாத்திராதீங்க சாமி. வேண்டாம். வேண்டாம் வேண்டாங்கிற, ஏன் வேண்டாங்கிற? இந்த கார்த்திகை மாசம் பிறந்துட்டா 10 5 கடுவுனாய் என்ன போட்டு பொடுங்கு பொடுங்குன்னு பொடுங்கி பொடுங்க. ஐயோ அத்தா, சாமி நான் உனக்கு கேட்பேன், கண்டுபிடிச்சு தருவீங்களா? உனக்கு என்ன புள்ள சந்தேகம்? கேளு. இல்லை சாமி, நான் துவச்சி போட்டிருந்த என் பிராவையும் பாவாடையும் காணோம். எவ்வளோ திருடிட்டு போயிட்டான், அது யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது நம்ம ஊரில் கோயம்புத்தூர் ஏர்லாக் கம்பெனியில் கார்த்தின்னு ஒரு பையன் வேலை செய்கிறான். அவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களோட பிராவும் சட்டியும் இருக்கும், வாங்கி எடுத்துக்க. ஆத்தா மலையேற போறேன்டா, ஆத்தா மலையேற போறேன். சுகுணா, சுகுணா, இப்போ என்ன ஆச்சு? ஆமையோ, உனக்கு சாமிலாம் வருமாயா? என்னது? நான் கூப்பிட்டா எதிர்த்து வீட்டில் இருக்கிற மாமியே வரமாட்டா, சாமி எங்கே போய் வரப்போகுது? சரி சரி, அதை விடு. சாமி வந்து அப்படி என்னத்தான் சொல்லுச்சு? யோ, உண்மையெல்லாம் சொல்லுச்சியா? அப்படியே அந்த பண்ணாடி இருக்காருல்ல, பயந்து ஓடியே போயிட்டாரு. என்னது, ஓடிட்டானா? ஆமாயா. அப்ப நமக்கு வசதியா போச்சு. வச்சுக்க வச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல. சுத்திக்க சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா கடுக்கல. நான் 18 பட்டிக்கு ராசா, என் நகப்பட்டு மலராக ரோசா. நான் 18 பட்டிக்கு ராணி, என்னை எங்காச்சும் கூட்டிட்டு போனி. பசிக்காம தொடமாட்டேன், ருசிக்காம விடமாட்டேன். மாட்டேன் விடமாட்டேன். கம்மனுதான் பாய கொஞ்சம் பொத்து. வச்சுக்க வச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல. சுத்திக்க சுத்திக்க வா சுருக்குல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா கடுக்கல.
மூவாறு நீயே அட நாலாறு நானே பசி கோளாறு தானே வந்துடுச்ச மேலாகத்தானே விரல் மேலேறத்தானே உடல் கூழாகத்தானே வெந்திடுச்ச வீணா வைக்கப்படும் கிளிய பூனை தொட்டடிச்சு உரிய மீசை குத்திடுச்ச பயலே ஆசை குத்தி வச்ச பயலே நீ முன்னாலே போனா நான் பின்னாலே பாறேன் நீ பின்னாலே வந்தா நான் தன்னால தாரேன் மலை மேலே மழை தூர அலை மேலே அலை மோதும் நீ கம்மனுதா வாய கொஞ்சம் புத்து வச்சிக்கவா வச்சிக்கவா எடுப்பல இந்த பச்சை கிளி சுத்துது இருக்குல்ல சுத்திக்க பாஸ் இருக்குல்ல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா தடுக்கல மாரோட நானே தினம் போராடுறேனே புதிதாளாவத்தானே தின்றால் என்ன வேரோடு நீயே விழிகோடாலியாலே என சாட்சாய நானே தள்ளாடுற கொஞ்சி கிட்ட வரியா பஞ்சு மிட்டாய் தரியா பாடி பட்டி தவிலா தேடி செந்து கடி நிழல ஒரு பச்சை கிளி போல நான் தொத்திக்கவா போல இருபத்து கிளி போல கண்ணு விட்டு தடி ஆள போறோம் கொஞ்சம் பொத்து வச்சிக்கவா எடுப்பல இந்த பச்சை கிளி சுத்துது ஏன் இருக்குல்ல சுத்திக்க பாஸ் இருக்குல்ல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா தடுக்கல நான் பகலட்ட பட்டிக்க ராசா என் நகப்பட்ட மலராட்டோ ரோசா நான் 18 பட்டிக்கு ராணி என்ன எங்காச்சும் கூட்டிட்டு போனி பசிக்காம தொடமாட்டேன் ருசிக்காம விடமாட்டேன் எனக்கு உள்ள என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் கவிதா ஏன் இப்போ என்னாச்சு? எதுக்கு இப்படி கூப்பிட்டே இருக்க? நான் சும்மாலாம் ஒன்றும் கூப்பிடல. ஆமாம், ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்பா அம்மா வந்தோடனே சொல்லிட்டு கிளம்பிடலாம். வயசான காலத்தில் சனியனுங்க எங்கே போய் தொலையுமோ தெரியல. இவரும் கிளம்ப மாட்டார். அத்தை என்னங்க அத்தை மாமா. ராஜா என்னப்பா பேக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? நீங்களே எதா வெளியில் கிளம்புற மாதிரி இருக்குது. என்னப்பா விசேஷம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான்ப்பா. எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குப்பா. அதுவும் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்கப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு நம்ம கும்பிட்ட கடவுள் நம்மளை கைவிடலைங்க. இப்போ என் மனசு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது சரிப்பா, இவ்வளோ பெரிய பேக் எடுத்து வச்சிருக்கீங்க. வெளியில் வாடகைக்கார் இருக்குது. என்னப்பா? அது வந்துப்பா, எனக்கு வேலை கோயம்புத்தூரில் கிடைச்சதுனால என்னால் வீட்டுக்கு டெய்லி வந்துட்டு போக முடியாது. அதனால் அங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து குடியிருக்கலான்னு கிளம்பிட்டேன்பா. பெரியவா என்னடா சொல்கிற? எங்களெல்லாம் விட்டுட்டு நீ மட்டுமாடா தனியாக இருக்க போகிற? ஏப்பா, வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு வண்டி வாங்கிட்டா தினமும் போயிட்டு வரலாம்ல. நல்லா இருக்கே நியாயம். வாங்குற சம்பளத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தா பெட்ரோலுக்கே சம்பளம் சரியாக போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்குது. கிடைச்ச வேலையும் வேணான்னு சொல்லிடுவீங்க போலயே. இல்லைப்பா,
நான் அப்படி சொல்லலை. உன்னை பின்ன தெரியாத இடத்துக்கு தனியாக போய் கஷ்டப்படுவீங்களேண்டா நான் அப்படி சொன்னேன். எந்த தாய் தகப்பனும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கும் தான் நினைப்பாங்க. நாங்களும் அப்படிதாம்மா நினைக்கிறோம். அத்தை, அப்படி நினைக்கிறவங்களாண்டா இப்படி நிற்க வச்சு பேசிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. கவிதா, நீ பேசாமல் இருக்கியா? அம்மா, உங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னு என் மனசுக்கு கவலையாக தாம்மா இருக்குது. ஆனால் என்னோட சூழ்நிலை அப்படி, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. ஆனால் ஒன்று சொல்கிறேம்மா, நான் எங்கே போனாலும் என் நினப்பு பூரா உங்கள் மேலே தாம்மா இருக்கும். ராசா, நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்ப்பா. நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களோட போட்டும்ப்பா. நல்லபடியாக போயிட்டு வர ராசா. சரிப்பா. அப்பா அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. போயிட்டு வா சாமி. அப்பா. பாப்பா சின்னவா, இப்போ தான் வந்தியா? உங்கள் அண்ணனை அண்ணி இப்போ தான் புறப்பட்டு போனாங்க. பாத்தியாப்பா, பேசுனியா? அண்ணனை பார்த்தேன்ப்பா. பார்த்து நானும் பேசிட்டு தான்ப்பா வந்தேன். அண்ணனாவது இனிமேல் சந்தோஷமாக வாழட்டும்ப்பா. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு இருந்தேன். ஆனால் என்னப்பா, ஏன் தாங்கிற? எது இருந்தாலும் பெற்றவங்கிட்ட சொல்லு, ஏன் பயப்படுற? சொல்லு. அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம அண்ணியோட தங்கச்சி ரேக்கா இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா என்னத்தான் பண்ணிக்குவேன்னு ஒரே பிடிவாதமாக இருக்காங்கப்பா. ஆனால் எனக்கு தான் என்ன சொல்கிறதுனே தெரியலப்பா. சிவா, வேண்டாப்பா, வேண்டாம். அந்த குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்து நம்ம குடும்பத்தில் அண்ணனை பிரித்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டா. இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஒன்னே எங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாப்பா. வேணாம் சாமி, உன்னை பிரித்து எங்களால் இருக்க முடியாது. நான் அவசரப்படாத, நாங்கள் உனக்கு நல்ல பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ப்பா. இல்லைம்மா, இல்லை, கட்டிட்டு வந்தவங்கள பெற்றவங்களை விட்டு போகிறவன் நான் இல்லைம்மா. மாமா வாங்க. சம்மந்தி வாங்க, சம்மந்தி வாங்க. வரவேற்பென்மோ நல்லதாக இருக்குது. ஆனால் நீங்கள் பேசின வார்த்தை என் நெஞ்சே வெடிச்ச மாதிரி இருக்குது. இந்த காலத்தில் எந்த மாமனாராவது மருமகனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருக்கானா? நான் வாங்கி கொடுத்தேன். எங்கிட்ட இருந்த பணம் பத்தாம கடன் வாங்கி வேலை வாங்கி தந்தேன். அந்த நன்றி கூட நினச்சி பார்க்காம என் பொண்ணு மேலே பழிய போட்டு பேசுகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமா மனச்சாட்சி வேண்டாம்? சம்மந்தி, அது வந்து சம்மந்தி எதுவும் சொல்ல வேண்டாம். இதுக்கு மேலே நீங்களே வந்து உங்கள் பையனுக்கு என் பொண்ணு கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். நான் கூசாம என் குடும்பத்து மேலே பழிய போட்டு பேசுகிறீங்க பாரு, அது போதும். நில்லுங்க சம்மந்தி, நில்லுங்க. பாத்தியம்மா, அவசரப்பட்டு நீ பேசின பேத்தியால சம்மந்தி கோச்சிட்டு போறாரேம்மா. எனக்கு இந்த நேரத்தில் அவர் இங்கே வருவார்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அப்படியே இருந்தாலும் நான் சொன்னதில் என்னங்க தப்பு? ஏங்க, நம்ம பெத்த பிள்ளைய அநியாயமாக நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டாலே. அவளை நம்ம மருமகளவா நினைச்சோம், மகளாக தானே நினைச்சோம். ஒரு நாளாச்சும் நம்ம கிட்ட அன்பு ஆசையாக பேசியிருப்பாளா? ஒரு காப்பி தண்ணி தான் போட்டு கொடுத்துருப்பாளா? அவன் நம்ம மேலே கோபத்தை தானங்க காட்டுடா. ஏங்க, நம்ம பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். நல்ல சோறு தண்ணி இல்லாமல் வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும். இதோ நிற்கிறானே என் பையன் சின்னவன், அவன் படிக்க வேண்டிய வயசுல 5க்கும் 10க்கும் வேலைக்கு போனானே. இவன் படுற கஷ்டத்தை என்னால் எப்படிங்க மறக்க முடியும்? சொல்லுங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க. கடவுள் இருக்காங்கன்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கம்மா. ஆனால் என் கடவுள் அப்பா அம்மா நீங்கள் தானம்மா. அப்படிப்பட்ட கடவுளுக்காக கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டம் இல்லைம்மா, என் கடமைம்மா அது. அம்மா, அப்பா, எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போக மாட்டேம்மா.
ஆமா முதலாளி, 2 நாளாவே யோசனையிலேயே இருக்கிறீங்க. வேற ஒண்ணுமில்லடா பாண்டியா, நம்ம ஆறுமுகத்தோட பொண்ணை பார்த்ததுல இருந்தே சும்மா மனசே ஒரு மாதிரியா இருக்குதுடா. அதானே கேட்டேன். பொண்ணுங்களை பார்த்தாவே உங்க மனசு மாறி போயிருது. ஏதோ உங்க தம்பி பொண்டாண்டிக்கு இருந்தா மட்டும் மறந்துடாதீங்க. டே பாண்டியா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாண்டா அந்த காலத்திலேயே ஒரு பழமொழி சொல்லி இருக்கிறாங்க, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி மாதிரின்னு. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம இருந்தா சரிதான். டே அவன் என் தம்பிடா, அவன் எனக்காக எதையும் விட்டு கொடுப்பான். சரி, என் ஆள் வருது, நீ கிளம்பு. ஏதோ நான் சொல்றத சொல்லிட்டேன், நான் போய் என் வேலையை பார்க்கறேன். உன்னை பார்த்ததுல இருந்து என் மனசு பறி போயிருச்சு ரேக்கா, பறி போயிருச்சு. மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணு இருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணு இருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. செல்லமா கிள்ளவா ஒன்னொன்னா சொல்லவா. கள்ளம்மா செல்லம்மா கள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணு இருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. கிடையாது இது ஏழை படும் பாடம்மா, உன்னால் முடியாது. உங்க பாணி புது பாணி தள்ளி போனே. மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு கன்னி பொண்ணு இருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. செல்லமா கிள்ளவா ஒன்னொன்னா சொல்லவா. கள்ளம்மா செல்லம்மா ஏய் கள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கன்னி பொண்ணு இருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா.
பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா செல்லமா கிள்ளமா ஒன்னொன்னா சொல்லமா கள்ளம்மா செல்லம்மா கள்ளியே நில்லம்மா நடக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பொண்ணிருக்கு மாமா சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா